ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மகன் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறானா. அதனால் இந்த தையல் மிஷின் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக தைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு தையல் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் இப்போ கடைக்கு போக போகிறோம். எங்கே வாங்க, இது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. அதனால் இப்போது ஒரு ஃபாஸ்ட்டாக தைக்கணும், உடனே தைக்கணும், நமக்கு சட்டுன்னு வேலை முடியணுன்னா எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்டில் நல்ல ஒரு இதில் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வாங்க போகிறோம். வாங்க, நாங்கள் என்ன மிஷின் வாங்க போகிறோம், அது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ மிஷின் வாங்க கடைக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குடோனு, நிறையா மிஷின் வச்சுருக்காங்க. எல்லாம் பாக்ஸில் இருக்க பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே தான் நாங்கள் மிஷின் வாங்கினோம். நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா உஷா மிஷின், பவர் மிஷின் வந்து யாரோ வாங்கியிருந்தாங்க. அது வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாக்கும் உஷாவுக்கு தான் பெரிய இதாக இருக்கும் போல இருக்குது. அங்கே நிறையா பேர் வந்து உஷாவும் வாங்கினாங்க, ஜாக்கும் வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஜாக்கு தான் வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டு போயிருந்தோம். அங்கே டெமோக்காக ஜாக்கும் உஷாவும் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நாளாக ஜாக் தான் பார்த்துருக்கேன், உஷா பவர் மிஷின் நான் பார்த்ததே கிடையாது. அங்கே போனதும் உஷாவை தான் அவங்க ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் ஒரே மைண்ட் செட்டில் இருந்தேன். நீங்களும் ஒரு முடிவோடு போங்க, எது வாங்கணும்னு முடிவாக இருங்க, அங்கே போய் குழப்பிக்காதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அப்படிங்களா? ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி ஆச்சுன்னா 100 கட்டணும். 3 வருஷம் மிஷினுக்கு போர்டுக்கு வாரண்டி. இது 3 வருஷம் தானா இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி? இங்கே வாங்கிட்டு போட மிஷினுக்கு இப்போ 10 வருஷம் 15 வருஷம் ஆகி போச்சு. சூப்பராக ஒட்டுச்சு. இப்போ 1 வருஷமாக தான் டிமில் ஆச்சு. எத்தனை வருஷம் மிஷின் கிட்ட போவார், நம்ம தான் கிட்ட போவோம். இதயத்துக்கு மூளைக்கு நம்மளுக்கு தான் கோளாறு வரும். அதுதான் 3 வருஷம் போர்டுக்கா, மதர் போர்டுக்கு 3 வருஷம். இதுக்கு சொல்கிறீங்க, அதுக்கு 1 வருஷம் தானே சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த இது போர்டுக்கு வந்துட்டு 3 வருஷம். இது எவ்வளோ அமௌண்ட் வரும் அதுக்கு மாற்றத்தனா? போர்டு புதுசு போடணுன்னா 4500 வரும். அவ்வளோதான். மொத்தமாக ஆஃபீஸ்ட்டுங்க மொத்தமாக வைக்கலையா? 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருல, 3 மாதத்துலேயே ஆக மொத்தம் அந்த ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கிடணும். ஜிஎஸ்டியில் நான் வாங்க. அவ்வளோதான். அந்த கஸ்டமர் எப்படி பேசி வாங்குறாங்க பாருங்கள். அவங்க வந்து உஷா வாங்கினாங்க, நான் வந்து ஜாக் வாங்கினேன். ரெண்டுமே பாருங்கள் அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் பண்ணுறாங்க, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஆனால் உஷா வாங்குறது, ஆனால் அது ரேட்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து அவ்வளோ கம்மி பண்ணல. அதனால் எனக்கு ஒரே குழப்பம். 2 மிஷினு பாருங்கள் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்பவும் ஒரே குழப்பம். ஃபிட் பண்ண நான் வந்து இப்போ ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எதோ வாங்கலாம். ஆல்ரெடி வாங்கியாச்சு, இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்கும்போது நான் உஷாவில் பவர் மிஷின் அவ்வளோ பார்த்ததில்ல அப்படின்னாங்க. ஆனால் நான் ஜாக்கு வந்து நிறையா பார்த்துருக்கேன். ஒருவேளை உஷா இப்போ தான் வருதா இல்லை இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான்னு தெரியல. எவ்வளோ நாளாக மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் இதை சூஸ் பண்ணிவிட்டேன். ஒரே மனசாக இருக்கணும், அது இதுன்னு போட்டு குழப்பிக்கூடாது அப்படின்ட்டு. மிஷினு ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க டீ கொண்டு வந்து வச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ, புது மிஷின் மேலே கொண்டு வந்து அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, அது மேலே கொண்டு வந்து டீ வைக்கிறாங்களே, அது வந்து கொட்டிடுமோ, அந்த வேறு பேப்பர் கப்பு அது வந்து லீக் ஆகி அந்த கரை பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, சீக்கிரமாக டீ குடிங்க அப்படின்னு நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு செய்கிறது தெரியுது, எப்படி வேலை செய்கிறோம், எப்படி நடக்கும்ன்ட்டு. ஆனால் நமக்கு தான் ஒரு பயமாக இருந்தது. அப்புறம் டீ குடிக்கிற வரைக்கும் ஏதோ லீக் ஆகிடுமோன்ட்டு அந்த பயம், ஒரே சந்தோஷம். அவ்வளோதான், 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு மிஷின். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மிஷின் ஒரு நாளைக்கு எத்தனை மிஷின் போகுதுன்னு தெரியல, அவ்வளோ போயிட்டுருக்கு. நல்லா வந்து ஹோல்சேல் கடை, இது வந்து நிறையா வியாபாரம் ஆகுது போல இருக்குது. இங்கே வாங்கினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஷினும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கை நல்லா ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபுட்டு வந்து அழுத்துறது வந்து அவங்க கொஞ்சம் மேலே வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் இது வந்து ஆட்டோமேட்டிக் கட்டு. வீட்டுக்கு வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கி வைக்கணும் போல தோணுச்சு. இப்போ அவங்க நோடிக்கிறாங்க, அதை பாருங்கள் எப்படின்ட்டு. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணது, ஸ்பீட் கம்மி பண்ணுறது. ஓகே. இது ட்ரிம்மிங்கு எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம், ஆனால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் நீடில் பொசிஷன் மேலே வேணா வச்சுக்கலாம், கீழே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸு, ஸ்டிச்சிங் சைஸ் ஸ்மால் அண்ட் பிக், எல்இடி லைட். இது வந்து ஸ்டிச்சிங் சைஸ். இது சார், இது கேன்சல் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும்? நம்ம ஆஃப் பண்ணுறோம்னா கேன்சல். ஓகே. இல்லை, எந்த சிஸ்டமும் நமக்கு இது வேணாம் இது அப்படிங்கும்போது எப்படி? எந்த சிஸ்டம்னா புரியல. இப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் நார்மல் பண்ணிவிட்டு ஏதாவது இங்கே அழுத்தணுமா? இது ரெண்டுமே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்ணுறது, அவ்வளோதான். எதுனா எரர் வந்து இதை அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் ஆகிடும். இது ட்ரிம்மிங் டாட் மாதிரி லைட் எரிஞ்சால் ட்ரிம்மிங் ஆனில் இருக்க அடுத்து
மைனஸ் மேலே வச்சுன்னா ஊசி மேலே நிற்கும், கீழே வச்சா கீழே நிற்கும். இந்த எஸ்ஸில் வந்து பிஎஸ் எல்லாம் வேலை செய்யாது சார். என்ன மிஷின் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி? இது வேலை செய்யாதுங்கிற இது எஸ் வந்து வேலை வேலை செய்யாது. செய்யாது. நீங்கள் ஆல்ரெடி என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்க? பவர் மிஷின். நாங்கள் மெரிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பெடல் மிஷின். அது இப்போ சின்ன மோட்டர் வச்சு பெஸ்ட்டு. யூடியூப்பில் போட்டிங்க அதெல்லாம். அதுதான் ஒரே குழப்பமாகி போச்சு. அது எடுக்கலாமல் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதிகமாக ரிப்பேர் அது இதுன்னு இந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் வராது. ஆட்டோ கட்டு எங்கே தானே? ஆட்டோ கட்டியே இருக்குங்க. ஆன்லைன் முந்திரி ஆட்டோ கட்டி ಫುಲ್ ಸ್ಪೀಡ್ ಇದೆ ಸ್ಪೀಡ್ ಮಾಡಿ ಫುಲ್ ಸ್ಪೀಡ್ ಓಡಿಸ್ಕೊಡೋದನ್ನ ಆಗ್ಯದ ತುಂಬ ಹೊತ್ತು ಓಡಿಸಿದ್ರೆ ಚೆಕ್ பண்ண ஸ்பீடு வச்சு செக் பண்ணி 5-6 ஸ்பீட் நார்மலான எவ்வளோ வைக்கலாம்? 2500 பாதி. புதுசாக மிஷின் இருக்குங்களா கையை ஓகேவா? தையல் பேச்சு சின்னது இந்த சைடில் தான் அவ்வளோதாங்க. இது ನೋಡಿದಾ ಇದು ಈ ಆಪ್ಷನು ಅದೆಲ್ಲ ರಿப்பேர் இருக்கா இங்கே இது வந்துங்க இதுவும் ரிப்பேர் இது என்னது? ಒಂದು ಇದು ಬೇಕಾರೆ ಬರೋದು ಆಗಿಂತಾರೆ ನೀವು ஒரு ஸ்டிச் ಹಾಕ್ಬೇಕಂದ್ರೆ அதுக்கு ಬೇಕಾದ್ರೆ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் மகன் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கனவு. எங்கள் 25 வருஷத்தை நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எப்பயும் புலம்பிட்டு இந்த பவர் மிஷின் நினச்சி கூட பார்க்கல. நான் புலம்புறது என் மகனுக்கு கேட்டுடுச்சு. அதே சந்தோஷம், என்ன பேசுறதுன்னு தெரியல. சொல்லு ஏதாவது. கடவுளுக்கு புலம்புனது கடவுளுக்கு கேட்டுச்சா இல்லையா? புலம்புனது கடவுள் கேட்டுச்சா இல்லையா? என் மகனை கேட்டுருச்சு. அதனால் வந்து இந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பூஜை போட போகிறேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. இது என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல பூஜை போட்டுடலாம். ஏன்னா இது கம்ப்யூட்டர் மிஷின். என்ன தான் கம்ப்யூட்டர் மிஷினாக இருந்தாலும் நம்ம பூஜை போட்டு தொடங்கினாதான் அதில் ஒரு, ஏன்னா அது வந்து எலக்ட்ரானிக் மிஷின். அதனால் முதல்ல விநாயகருக்கு பூ போட்டேன். ஏன்னா எதிர்பார்க்காம வாங்கினதுனால எதுவுமே நான் ரெடி பண்ணல. எதோ பார்க்கலான்னு போனோம். இந்த பூ வந்து என் மகன் வந்து இதே கம்ப்யூட்டர் மிஷின் இதுக்கெல்லாம் எப்படி பூஜை போடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எந்த மிஷினாக இருந்தாலும் பூஜை போடணும். கணபதிக்கு கரெக்டாக இந்த மிஷின் வாங்கிட்டு வந்து எங்கே போடுறது என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. கடைசியில் இந்த இடம் செட் ஆகிடுச்சு. பூவெல்லாம் வருது. கல்பரம் பொறுத்திடலாமா? தேங்காய் பழம்லாம் எடுத்து வைக்கணும். நான் பார்த்தியா அவசரத்தில் எடுத்து மறந்துட்டேன். கையும் போடல காலும் ஓடல. அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கனவு இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு. தேங்காய் உடச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் உடச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே பொட்டு வைக்கணும். இது அதுக்கும்
ஆஃப் பண்ணுவேன். இது எடுத்துடு. பெப்பரை பற்றிடலாமா? வாங்கி கொடுத்தோம். தொட்டுக்கோ. பூஜை போட்டாச்சு. இந்த மிஷின் வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் இருக்குது, எஸ்எல் இருக்குது. அதெல்லாம் என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்து பூஜை போட்டிருக்கோம். இங்கே நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் கனவு இருந்தது எத்தனை நாளாக பவர் மிஷினை வாங்கணுன்ட்டு. நம்ம வீட்டில் தானே தைக்கிறோம், எதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது வாங்கினா தான் நமக்கு வெளியில் நிறையா தைச்சி கொடுக்கணும். இப்போவும் தைச்சி கொடுத்துட்ருக்கேன், இன்னும் நிறையா தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நம்ம அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வோம், நமக்கு ஸ்பீடாக முடியும். எந்த வேலை இருந்தாலும் நம்ம முடிச்சுட்டு உட்காந்தாக்க டக்குன்னு வேலை முடியும். சாதா மிஷினுக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பீடு. அதில் 1 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா இதில் 1/2 மணி நேரம் தைச்சிடலாம். இப்போ வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது விலை என்னன்ட்டு எல்லா டீட்டெயிலும், இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எங்கள் மிஷின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பூஜைலாம் போட்டு நல்லா மகாலட்சுமி மாதிரி ஜம்முன்னு இருக்காங்க. ஓகே, இது வாங்கி கொடுத்த என் மகனுக்கு சந்தோஷம். ஏன்னா நினச்சி கூட பார்க்கல, ஒரு கொஞ்ச நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம் எப்படியாச்சும் வாங்கணுன்ட்டு. செகண்ட் ஹேண்டெல்லாம் போய் பார்த்தோம், அப்புறம் வேண்டாம் புதுசாக வாங்கிடலான்ட்டு இது அட்வான்ஸ் மாடலே வாங்கியாச்சு. A2C இது ஜாக் A2C. எங்கள் மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது விவரம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.